உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, பையனோட நட்சத்திரம் பொண்ணோட நட்சத்திரம் சொல்லுங்க. பையன் நட்சத்திரம் திருவோணம், பொண்ணு நட்சத்திரம் அனுஷம். கடவுளே, அப்பா கிட்ட கூட சொல்லாம என்ன வேலை பாக்குறாங்க பாரு. அக்கா விடுக்கா, மலேசியால அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதா என்ன? யாருக்கு தெரியும்? அப்போ முதல் இரவே இல்லல்ல? இறைவா, பிரமாதம் பிரமாதம். மா, அவங்க நட்சத்திரப்படி இன்னைக்கே நல்ல நாள் தான். அமோகமான நாள், வாரிசு விருத்தியாகிறதுக்கு ஏத்த நாள். அப்படியா சாமி சொல்றீங்க? அப்போ இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடலாமா? தாராளமா ஏற்பாடு பண்ணிடுங்கம்மா. இதுக்கு மேல அமைதியா இருந்தா தப்பாயிடும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஹே ரம்யா, கனவு காணாதடி. நாள் குறிச்சா எல்லாம் நடந்துருமா? நடக்க விட மாட்டேன். சிவா மாமா எனக்காக பிறந்தவர், எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ரம்யா, ஏ வாடி. அம்மா, இன்னைக்கு நாள் அமோகமா இருக்கு. கவலைப்படாம ஏற்பாடு பண்ணுங்கம்மா. கடவுள் துணை இருப்பாருமா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறோமா? ஒரு நிமிஷம். முத்து, அம்மா சொல்லுங்கம்மா. ஐயாவை கொண்டு போய் விட்டு. சரிங்கம்மா, வாங்க சாமி. அப்ப வரங்கம்மா. வா. எல்லா ஏற்பாடும் பண்ணணும். என்ன ஐயர் சொன்னதெல்லாம் கேட்டியா? இன்னைக்கு உனக்கும் சிவாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். சந்தோஷம் தானே? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். நீ ரெடி ஆயிடு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்குமே தர்ம சங்கடம் தான். என் புள்ள எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே நீ ஏன் வீட்டு பொண்ணுமா? நீ இருக்க வேண்டிய இடம் நம்ம வீடுதான். இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நான் உனக்காக மட்டுமே நான் நினைக்கிறேன். ஆனா எனக்காக நீ விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு போய் தான் நிக்கிற. எங்கேயோ இருக்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்குமே தர்ம சங்கடம் தான்.
சிவா, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும். என் பேரு துளசி. என் கழுத்துல இருக்கிற தாலி எனக்கு பிடிக்காத ஒருத்தரால கட்டப்பட்டது. சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் உங்க மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். என் கழுத்துல இருக்கிற தாலிய கட்டினவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் உங்க வீட்டுல இவ்வளோ நாள் இருந்தேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்களை எதிர்த்து ஜனனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டத பார்த்தப்போ நீங்க அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சீக்கிரமா உங்க உண்மையான மனைவி ஜனனியோட சேர்ந்து வாழணும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை மறுபடியும் சந்திக்கிறப்போ உங்களை ஜனனி கூட தான் பார்க்கணும். அதுதான் என்னோட ஒரே விருப்பம். இப்படிக்கு துளசி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.